கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மகிட்ட பேச விரும்புகிற ஒரு காரியம், நமக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்களேன், தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். நமக்குன்னு ஒரு சீசனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சீசனில் நம்ம எப்படி இருப்போம், இப்போ எப்படி இருக்கமோ இல்லையோ, அந்த சீசனில் எப்படி இருப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கான பலனை நாம் தர ஆரம்பிப்போம். எப்படி ஒரு மரம் வளர்ந்து அதுக்கு ஒரு சீசன் வரும்போது அந்த சீசனில் அந்த மரத்திலிருந்து அதற்கான கனிகள் எப்படியாய் அதிகமாய் வெளியே வருகிறதோ, அதே போல் நாம் கனி கொடுக்கிற சீசன் அப்படிங்கிற ஒன்றை கர்த்தர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட ஸ்பெஷல் சீசன்ஸை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த சீசன்ஸில் நம்ம கனி தரணும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ நம்ம நிறைய கனிகள் தரணும் நம்முடைய சீசனில். ஆண்டவருக்குன்னு பெருசாக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அந்த சீசனில் செய்ய போகிறோம் அப்படின்னா, அதற்கு அஸ்திபாரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்போ நம்ம வளர்ந்து நல்லா செழித்து வளர்ந்து இலைதராது இருக்கிற மரமாய் வளர்ந்து அந்த மரத்திலிருந்து நாம் கனிகளை அதிகமாய் நம்முடைய சீசனில் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்குரிய விதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வேதம். அவருடைய வார்த்தையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கிறோமோ, முதல்ல அவர்கிட்ட நம்ம பிரியமாக இருந்தால் தான் அவருடைய வார்த்தைகள், அதாவது அவர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தைகள் நம்ம பிரியமாக இருக்க முடியும். ஏன்னா அவர் எப்போவுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறேனே சொல்லிட்டு இருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கைக்கான வழிகளையும் காண்பித்து அதில் நடக்கவும் சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ நம்ம விரும்புகிற வழியை விட்டு அவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில டைம் என்ன செய்யாது, அது புரியாது. புரிஞ்சாலும் அதை நடக்கிறதுக்கு சுயம் விட்டு கொடுக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அதில் பிரியமாக இருந்து அவர் மேலேயும் பிரியமாக அவருக்கு வார்த்தைகள் மேலேயும் பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சீசனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். இப்படி ஒரு வாழ்க்கை அவருக்குள்ளே நீங்கள் நிலச்சிருந்து வாழ்ந்துட்டு வரீங்க தெரியுமா? அவருடைய வார்த்தைகளில் பிரியமா, அவருடைய வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு சொல்லி அவர் நடத்தும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து இப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு வர வாழ்க்கையில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதனால் அவர் உங்களுக்குன்னு ஒரு சீசனை வச்சுருக்கிறார். உங்கள் காலம் வரும்போது நீங்கள் திரளாய் கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இலைதராது இருக்கிற மரத்தை போல் நல்லா செழிப்பாக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கியம், நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் அந்த சீசனில் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வாய்க்க பண்ணுவார். அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் முழுமையுமாய் நிறைவேற்றி அவர் மகிழுவார். உங்களை உயர்த்துவார் அந்த இடத்துல. ஆமென். உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி யோசுவாவை எல்லா இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாக அவன் மேன்மைப்படுத்தினாரோ, மோசையை மேன்மைப்படுத்தினாரோ, அதே போல் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். அதற்கு நம்மளுக்கு தேவை என்ன? அவர் மேலே பிரியம், அவர் வார்த்தைகள் மேலே பிரியம், அவர் நம்மளை நடத்துகிறது மேலே பிரியமாய் அதை கை கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது இந்த வார்த்தையில் இருக்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய சீசன் வரும், நாம் அவருக்காய் கனிகளை கொடுப்போம். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார், நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரமப்பா. இந்த வார்த்தையின்படியே நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வேதத்தில் பிரியமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.